மேடம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் பொண்ணான நேரத்தை என் கூட செலவு பண்ண வந்திருக்கீங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் செந்தில். இது நம்ம மேக் இட் ஃப்ரெண்ட் சேனல். காய்ஸ், நம்ம திரும்பி வண்டிக்கு வந்துட்டோம். அதனால தான் இப்போ வீடியோ போட ஆரம்பித்தாச்சு. இனிமேல் டெய்லியும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதாவது கேரளாவிலேருந்து விசாகப்பட்டினம் போகிறோங்க. கேரளாவிலேருந்து ஒரு டிரைவர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதாவது நம்ம ஆக்டிங் டிரைவர் மாற்றி விட்டுருந்தோம்ல, அவங்க வந்து பெருந்துறை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம இப்போ பெருந்துறைக்கிட்ட வண்டியை மாற்றிட்டு அதான் சாப்பாடு ஜாமான்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு சரி இப்போதைக்கு சாப்பாடு செஞ்சு தயிர் மத்தியும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணி சமையல் நடந்துகிட்ருக்கு. அங்கே பாருங்கள், அண்ணன் தாங்க பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. பாத்திரம் விளக்கலையாமா, சாப்பாடு மட்டும் வச்சுட்டு இருக்காங்க. சாப்பாடு வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு அவ்வளோதாங்க, டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1400 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நைட்டுக்குள்ளே அங்கே போய் சேரணுங்க. அடுத்தடுத்த பிளாக் அப்படியே நான் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னா, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க நமக்கு. அதாவது அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்து ஒரு 2 வீக்ஸு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வண்டி மாற்றுறோம். அதனால தான் உங்களுக்கு சரியாக என்னால் வீடியோவும் போடவே முடியல. இனிமேல் வந்து வீடியோ எல்லாம் கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். டெய்லி வீடியோ வரும். மறக்காமல் நம்ம மேடத்தில் சேரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்குவாடில் சேருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், சாப்பாடு செஞ்சாச்சு, தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்ருக்கோம். பாருங்கள், தயிர் ஊற்றியாச்சு. இன்னைக்கு தயிர் சாப்பாடு தாங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு போக பிளான் பண்ணுறேன். காய்ஸ், ஆட் ப்ளூ அடிக்க வந்திருக்கோங்க. வண்டிக்கு ஆட் ப்ளூ அடிக்க வந்தாச்சு. ஆட் ப்ளூ அடிச்சுட்டு அமௌண்ட்டு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதான் வண்டி எப்படி நிற்கிது பார்த்தீங்களா, உள்ளே ஏற்றி நிற்பாட்டிருக்கு. ஏன்னா ரைட் சைடில் இந்த பக்கம் இருக்குங்களா, அதனால் இப்படி நேராக நிப்பாட்டினோம்னா ஆட் ப்ளூ அடிக்கிறது கொஞ்சம் வசதியாக வராது. அங்கே லென்த்தாக தான் வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல சப்போஸ் லென்த் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி கிராஸாக உள்ளே விட்டுருக்கேன். அடுப்பில் அடித்து முடிச்சாச்சு. அமௌண்ட்டு போட்டாங்கன்னா கிளம்பிடலாங்க. சீக்கிரம் போகணும். இன்னும் 1200 கிலோமீட்டர் போகணுங்க. ஏப்பா ரொம்ப நாள் ஆச்சா வண்டி ஓட்டி, அதான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த மிஷினில் தான் அடித்தோம். மொத்தம் எவ்வளோ தெரியுமா பிடிச்சிருக்கு? வயர் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஷின் தெரியும்னு நினைக்கிறேன். 43 லிட்ரு சம்திங் பிடிச்சிருக்கு. 2444 ரூபாய்க்கு ஆட் ப்ளூ அடிச்சிருக்காங்க. மேனேஜர் அமௌண்ட்டு போட்டு விட்டாருன்னா கிளம்பிடலாம். வண்டி எடுத்து பறக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். 1600 கிலோமீட்ரு. எப்படியும் மேக்ஸிமம் இன்றைக்கி திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமை நைட்டுக்குள்ளே நம்ம அங்கே ரீச் ஆகிற மாதிரி யோசிக்கணும். பார்ப்போம், இன்னும் வழியில் என்னென்னவோ இருக்குது. முடிஞ்ச அளவு சீக்கிரம் போகணும். சீக்கிரமாக போய் முடித்தாதாங்க அடுத்தடுத்து அங்கங்கிறதுலோட எல்லாம் பார்க்க முடியும். இல்லாட்டி அதுக்கப்புறம் வீக்கெண்ட் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக போய், சவுண்டு கேட்குதுங்களா, பணம் போட்டாங்க, கிளம்ப போகிறோம். டாட்டா பை பாய். காய்ஸ், கொப்பூர் வந்துட்டோங்க. இப்போ தான் கொப்பூர் வந்துருக்கோம். மணி வந்து 1:30 மணி ஆகுது. ஆனால் இன்றைக்கி கொப்பூரில் கூட்டமே கம்மியாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஏறு இடத்துல ஒரே ஒரு வண்டி தான் ஏறிட்டு இருக்கு. கோவைக்கு நேரம் நிற்கிது, எதுக்குன்னே தெரியல. எதுவும் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு சுத்தமாக கூட்டமே இல்லை. ரோடே ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. ஆனால் பின்னாடி தான் கொஞ்சம் வண்டிகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஒரே ஒரு 5 மணிக்குள்ளெல்லாம் கிருஷ்ணகிரி போயிடுவோம்னு நினைக்கிறேங்க. நாளைக்குள்ளே லோடு இறக்குற பாயிண்ட்டுக்கு போகணும். பார்ப்போம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. வெயில் தாங்க முடியல. அதான் ஜூஸ் வாங்கி குடிச்சுட்டே போயிட்டு இருக்கேன்.
காய்ஸ் நம்ம இப்போ சித்தூர் தாண்டி ஒரு இடத்துல நிற்கிறோம். சாப்பாடு செஞ்சாச்சுங்க. காலையில் செஞ்சது வந்து காலைக்கு மத்தியானத்துக்கும் சாப்பிட்டோமா. இப்போது திரும்பி அண்ணன் வந்து செஞ்சாங்க, சாப்பாடு செஞ்சாங்க. அந்த வத்தக்குழம்பு இந்த சாப்பாட்டில் போட்டு பரட்டி சாப்பிட்றது வாங்கிட்டு வந்துருந்தோம். சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து சாப்பாடு வடித்து அந்த வத்தக்குழம்பு இந்த இங்கே எப்படிதாங்க இதுதான். இது வந்து எப்படின்னா நம்ம சாப்பாடு வடித்து அப்படியே இதை எடுத்து போட்டு பிசைஞ்சு குழம்பு மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சைடிஷுக்கு வந்து முட்டை பொரியலுங்க. முட்டை பொரியல், சாப்பாடு, வத்தக்குழம்பு, அவ்வளோதாங்க. தரமான சைடிஷு. சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்ச வேண்டியதான். எப்படியும் நாளைக்கு மத்தியானம் சாயந்தரத்துக்குள்ளே போகணுங்க. இப்போ வந்து நம்ம நாயுடுபேட்டை தாண்டி விஜயவாடா வரைக்கும் அந்த சித்தூர் ரோட்டில் போயிட்டுருக்காங்க. ஐயோப்பா, மணி 1:30 மணி ஆயிடுச்சு. நைட்டு 1:30 மணி ஆகுது. சித்தூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ரொம்ப டிராஃபிக் தான் ஜாஸ்திங்க. அதனால தான் என்னால் வீடியோவே எடுக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் குறைச்சி அப்படியே போயிட்டுருக்கு. வண்டி அப்படியே ரைட்டு லெஃப்ட்டுன்னு கட்டடிச்சு ஓட்ட வேண்டியது. அதனால ஒன்றும் பண்ண முடியல. பார்த்தீங்களா, சைட்லேயே உங்களுக்கு தெரியும் நிறையா வண்டி நின்றுட்டு இருக்கும். அதனால ரொம்ப ரஷ். ரொம்ப ரஷ்ஷு. எப்படியோ அப்படியே வந்துட்டுருக்கோம். ஆனால் நிப்பாட்டவே இல்லைங்க. மணிக்கு வந்து 1:30 மணி ஆகுது. இப்போவே வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தெரியுமா இருக்கு? ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இன்னும் 600 கிலோமீட்டர் தான் இருக்குது விசாகப்பட்டினத்துக்கு. நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள எப்படி ரீச் பண்ணிடுவாங்க. அப்படியே நம்ம நார்மலாக 60, 50 அந்த ரேட்லேயே அப்படியே போகிறோம். அப்படி வந்துமே வந்து நிற்காமல் அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் அப்படியே ரீச் ஆகிட்டே இருக்குது. இன்னும் 600 கிலோமீட்டர் தான் இருக்குது. காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே ஒரு 300 ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு 300 ரீச் பண்ணலாம். எப்படியும் ஒரு 2 மணிக்கு பாயிண்ட்டுக்கு போயிடலாங்க. அதான் 2 மணிக்கு பாயிண்ட்டுக்கு போயிட்டோம்னா சப்போஸ் அங்கே எதுவும் வேறு வண்டி எதுவும் இல்லை அப்படின்னா மேபி நான் இதோடு இறக்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், நம்ம என்ன வேணால் நினைக்கலாம். ஆண்டவன் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே. பார்ப்போம். இதாங்க ஒவ்வொரு வண்டியாக ஓவர்டேக் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்படியே ஜாலியாக போக வேண்டியதான். இப்போ சிறப்பான சம்பவம் நடந்துருச்சுங்க. அதாவது 2 தடவை நடந்துருச்சு. நான் முதல் டைம் இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட. என்ன அப்படின்னா, நம்ம லோடு ஏற்றிருக்கோம்ல, அதில் வந்து ஒரு 300 கிலோ வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க. பார்சிங் லோடோட ஒரு 300 கேஜி வந்து ஜாஸ்தியாக ஏற்றிட்டாங்க. அதனால வந்து டோல்கேட்டில் 2 இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து 375 அதிகம் போட்டாங்க. இப்போ இந்த டோல்கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டோல்கேட் நினைக்கிறேன். நெட்வொர்க் டோல்கேட்டில் வந்து எவ்வளோ போட்டாங்கன்னா 125 அதிகமாக போட்டாங்க. 300 கிலோ தான் ஜாஸ்தி. அது வந்து பெரிய வேறெல்லாம் ஏற்றுறாங்க. அந்த 300 கிலோ அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இறக்குவாங்க எனக்கு ஏதாவது அவங்களும் ஏற்றிட்டாங்க. கடைசியில் இங்கே வந்து பார்த்தா எல்லா டோல்கேட்லையும் பெரிய தலைவலியாக இருக்குது. இனிமேல் வந்து நல்லா நோட் பண்ணிக்கிட்டேன். லோடு ஏற்றம் மறக்காமல் வெயிட் எவ்வளோங்கிறத நீங்கள் பாருங்கள். பாசிங் வெயிட்டை விட ஜாஸ்தியாக ஏற்றுனீங்கன்னா இப்படி தான் ஒவ்வொரு டோல்கேட்லையும் 60 தான் வரும். இன்னும் எத்தனை டோல்கேட் இருக்கோ ஒவ்வொருத்தையும் நினச்சி அடைய நடக்கும். கைஸ் விடிஞ்சே போச்சுங்க. இன்னும் 470 கிலோமீட்டர் இருக்குது.
நைட்டு நல்லா வந்துகிட்டே இருந்தேங்க. ஒரு 3:30 மணிக்கு மேலே சரியான தூக்கம் வந்துருச்சு. ஒரு 4 மணி இருக்கும், 4:10 இருக்கும். அப்படியே எனக்கு கண்ணு ரொம்ப சொருக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலெலாம் ஓட்டினா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி தூங்கிட்டு இப்போ காலையில் 7 மணி ஆகுது. இப்போ தான் எடுத்துட்டேன், வண்டி எடுத்துகிட்டு போய் தான் போயிட்டுருக்கேங்க. இன்னும் 470 கிலோமீட்டர் இருக்குது. எப்படியும் ஒரு 2 மணி 3 மணிக்குள்ளே போயிடலாங்க. போனால் முடிஞ்ச அளவு பார்ப்போம் இறக்குறதுக்கு. இன்றைக்கி இறக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ வரும்போது கூட பார்த்தேங்க, இந்த சைடில் தெரியுதுங்களா பள்ளம் மாதிரி, சின்ன இறக்கம் மாதிரி ஒரு லாரி, அதாவது பேக் சைடு ரிவேர்ஸ் வரும்போது பள்ளத்தில் விட்டாரா இல்லை எப்படி போனாருன்னு தெரில. இப்படி கிராஸாக பேக் சைடு வந்து பள்ளத்துக்குள்ளே இருக்குது, ஃப்ரண்ட் வந்து மேலே இருக்குங்க. நான் வீடியோ எடுக்கலன்னு தான் பார்த்தேன். அப்புறம் போலீஸ் அவங்கெல்லாம் நின்றுட்டே இருந்தாங்களா, அதனால் எடுக்க முடியல. அப்படியே போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் எடுக்க முடியல. அதனால தான் சொல்ல வரேன், எப்போவுமே வந்து தூக்கம் வந்துச்சுன்னா ஒன்றும் தப்பே இல்லை. அந்த ஒரு 3 மணி நேரம் வந்து நம்ம அவசரப்பட்டு போய் எதையும் சாதிக்க போகிறதில்ல. நம்ம உயிர் நமக்கு தான் முக்கியம். அதனால் வந்து தூக்கம் வந்துச்சுன்னா தயவுசெய்து ஒரு 3 ஹவர்ஸ் நிப்பாட்டிட்டு எதை பற்றி யோசிக்காமல் தூங்கிடுங்க. தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் போங்க. நீங்கள் நினச்ச டைமோட கொஞ்சம் சீக்கிரமாகவே போக முடியும். தூங்காமல் ஓட்டினீங்கன்னா தான் டயர்டாகும். அதுக்கு மேலே உங்களால் வண்டி ஓட்ட முடியாது. ஓகேங்களா? ஏங்க சம்பவத்துக்கு மேலே சம்பவமாக இருக்குது. எனக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ இது பாருங்க, இது 3வது டோல்கேட்டு. தயவு செய்து லோடு ஏற்றும் போது பார்த்து ஏற்றுங்க. இப்போ எனக்கு எவ்வளோ ஓவர்லோடு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். 200 கிலோ தான் ஜாஸ்தியாக இருக்குது. வெறும் 200 கிலோ. அந்த 200 கிலோவை அலட்சியமாக விட்டதுக்கு நான் இப்போ படாத பாடுபட்டுருக்கேன். ஒவ்வொரு டோல்கேட்லேயும் 350 ரூபா, 370 ரூபா, 150 ரூபா இப்படியே கொடுத்து வர வேண்டியதாக இருக்குங்க. வெறும் 200 கிலோ. சப்பா டார்ச்சர். வேறுங்க தண்ணி அப்படியே பாத்ரூம் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் பாத்திரம் வளர்க்குறதுக்கு. அப்புறம் திரும்பி சமைக்கணும்ல. வண்டிகிட்ட வந்தாச்சு. உள்ளே ஒரு ஜீவன் வேறு உட்காந்துருக்கும். காலை உணவு தயாராகி கொண்டிருக்கிறது. அது தட்டில் இருக்கிற சோறு வந்து நேற்று நைட்டு வச்சது. கடைசியில் கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு. நான் அப்பயே சொன்னேன் கூட ஒரு டம்ளர் சேர்த்து தண்ணி ஊற்றுங்கன்னு. எங்க ஒன்றும் காலப்படாது. 5 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். 5 டம்ளர் ஊற்றி இப்போவா? கூழு தான் இன்னைக்கு கரைச்சி குடிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போயே குழம்பு வைக்கிறீங்களா? விஜயவாடா வந்துட்டோம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ இதாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அந்த தூண் தான், அந்த தூணை சுற்றிலும் வந்து அந்த செவுத்துலலாம் வச்சுருக்க மாதிரி செடி, அதுக்கு அந்த சொட்டு நீர் பாசனம் எல்லாம் பண்ணி அது ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே இந்த வரைஞ்சிருக்கிறது பாலத்தில் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்களேன். கீழே வந்து ஒரு பார்க்கு கார்டன் மாதிரியே பாலத்துக்கு அடியில் செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் செட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு தூண்லேயுமே அந்த செடிகள் எல்லாமே இருக்குது. காய்ஸ், நான் உங்கள்கிட்ட திரும்ப அதை தான் சொல்கிறேன். தூக்கத்தில் தயவு செய்து வண்டி ஓட்டாதீங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இல்லாட்டி அந்த வண்டி வந்து அப்படியே அந்த உள்ள ஆற்றுக்குள்ளேயே கவுந்துருக்கும். ஆற்றுக்குள்ளெல்லாம் கவுந்துருந்துச்சுன்னா அவர் பக்கத்தில் இருக்கிற டிரைவரு அதெல்லாம் உயிர் இருக்குமானே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ வந்து டேஞ்சரான இடம் இதெல்லாம். தூக்கத்தில் வந்து விட்டுருப்பார் போல். நான் இதுக்கு தான் சொல்கிறேன், தூக்கம் வந்துச்சுன்னா என்னன்னாலும் சரி
வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் ஓட்டுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கும் சேஃப்டி, நம்மளை சுற்றி வர்றவங்களுக்கும் சேஃப்டி. எல்லாமே உயிர் தானேங்க. முடிஞ்ச அளவு தூக்கத்துலேயே வண்டி ஓட்டுறதை தவிர்த்துருங்க. கைஸ், ஒரு வழியாக கம்பெனிக்கு வந்துட்டோம். நேற்று நைட்டே வந்துட்டேன். வந்தோடனே சரியான தூக்கங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் பிளாக்கும் பண்ணல. வந்தோடனே எப்படா வந்து வண்டியை நிப்பாட்டோன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு செம்ம தூக்கம். ஃபோன் மேனேஜர்லாம் பண்ணியிருக்காங்க, எடுக்கவே இல்லைங்க. அந்தளவுக்கு தூக்கம், சரியான டயர்டாயிடுச்சு. அதாவது என்னென்னா, நான் வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கு வர்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வர வழியில் ஒரு 60 கிலோமீட்டர் வந்து சரியான சிங்கிள் ரோடு. அதுக்கே எனக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அங்கே ஓட்டவே முடியல. ரோடு வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது. பொறுமையாக வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் எப்படியோ வந்தாச்சு. வந்துட்டு இதான் ப்ளைவுட் கம்பெனி தாங்க வந்திருக்கோம். பின்னாடி எல்லாம் மரக்கட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது இப்போ வந்து மணி 12:30 இருக்கும். இப்போ தான் எந்திரிச்சேன். அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆள் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னனால அப்புறம் எந்திரிச்சிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தலைவனை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் கூட்டிகிட்டு இருக்கேன். எவ்வளோ குப்பைன்னு வேறுங்க. இதெல்லாம் இப்போ கூட்டி அள்ளி போட்டுட்டு கொஞ்சம் உள்ளெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு உட்காந்துருந்தோம்னா ரோடு அன்லோடிங் பண்ணிடுவாங்க. மேபி இங்கேருந்தே அப்படியே ஒன்று மும்பை போகிற மாதிரி இருக்குங்க, அப்படி இல்லாட்டி ஹைதராபாத் போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். மேற்கொண்டு அடுத்து போகிற வீடியோ நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி புதுசான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஜாலியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்குவாடில் சேருங்க. அடிக்கடி நம்மளோட வீடியோ உங்களை வந்து சேரும். உங்கள் ஆதரவை கொடுங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி. டாடா, பை பை, டேக் கேர்.